எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார், வாங்க. வணக்கங்க, உட்காருங்க. சார், பணம் எடுக்கிறது விஷயமா உங்ககிட்ட பேசியிருந்தேன். ஆமா சார், சொல்லுங்க, எவ்வளவு எடுக்கணும்? 10 லட்சம் சார். ஓகே சார், செக் புக் கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார். கொடுங்க. சார், எடுக்கலாம்ல சார்? உங்க பணம் சார், உங்க தேவைக்காக தானே டெபாசிட் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பெரிய தொகை இல்லையா? ஒரு half an hour வெயிட் பண்றீங்களா? சரிங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார். இன்னைக்கு ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பண்ணிடலாம் சார். நீங்க இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சார், ஒரு நிமிஷம், நாங்க வெளியே போயிட்டு வந்துடுறோம் சார். ஓகே சார், வரேன் சார். வாங்க. ராஜா, என்னடா, என்ன ப்ராசஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு மேனேஜர்? என்ன விஷயம்? மேகலா, என்னம்மா இது? கழுத்துல மஞ்ச கயிறு போட்டிருக்க, காதுலயும் கையிலயும் ஒரு நகையும் இல்லாம எதுக்கு இப்படி வந்திருக்க? எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க தான் பாத்துக்கணும்னு புரிஞ்சு போச்சு, அதான். டேய், நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம்? சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. அவ கல்யாணத்துக்குன்னு 10 லட்சம் வச்சிருந்தீங்க, அவளும் போயிட்டா, பணமும் போயிடுச்சு. எங்களுக்குன்னு என்ன வச்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? ஏன் ரேவதி அன்னைக்கு நீங்க என்ன குறை வச்சிருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே இங்க இருந்து தானே போயிட்டு இருக்கு. நாங்க தான் உங்களுக்கு வேண்டாதவங்களா போயிட்டோம். என்ன மேகலா, ஏன் இப்ப 2 பேரும் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மா, உண்மையதாமா சொல்றோம். எங்களுக்குன்னு என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். டேய், என்னடா செய்யணும்? படிக்க வச்சிருக்கோம், வேலை பார்த்து சம்பாதிக்கிற. எங்க காலத்துக்கு அப்புறம் எல்லாமே உனக்கும் ரவிக்கும் தானே? ஆமாப்பா, நீங்க சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் எனக்கும் ரவிக்கும் தான். அதே மாதிரி நாளைக்கு என் பையனுக்கும் நானும் 4 காசு சேர்த்து வைக்கணும்ல. ரவிய பத்தி ஒரு கவலையும் இல்லப்பா. உமாவோட அப்பா கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. அது எல்லாமே பின்னாடி அவனுக்கு தான் வரப்போகுது. எனக்கு இந்த புறா குண்டு வீடு, அதுலயும் பாதி. ராஜா, ஏன் உழைப்புல, ஏன் சம்பாத்தியத்துல 4 பேத்தையும் வளர்த்து ஆளாக்குனது போக என்னால வாங்க முடிஞ்சது அந்த புறா கூடு வீடுதான்பா. ஆமாப்பா, நானும் உடம்புல தெம்பு இருக்கும் போதே அதே மாதிரி ஏதோ ஒன்ன என் பையனுக்கும் சேர்த்து வைக்கணும்ல. அதுக்கு தான் எங்க அம்மா சொன்ன இடத்த வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க எப்படியும் ₹1 கூட எங்களுக்கு செய்ய போறது இல்ல. அதனால மேகலாவுக்கு அவங்க அம்மா போட்ட நகையெல்லாம் பேங்க்ல வச்சு பணம் வாங்க தான் வந்தோம். ஏன்டா நீங்க திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட தோணல. எங்க வாழ்க்கைய நாங்க தான் பார்த்தாகணும்னு ஆனதுக்கு அப்புறம் யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? சொன்னாலும் தான் சரின்னு விட்டுருவீங்களா? என்னம்மா மேகலா, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அங்க வில்லங்க இருக்குன்னு தானே நான் வேண்டான்னு சொன்னேன். உங்க நல்லதுக்கு தானே சொல்றேன். உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களா நாங்க? பெத்த புள்ள, நீயே எங்களை புரிஞ்சுக்கலனா அவ எப்படிடா எங்களை புரிஞ்சுக்குவா? சரிம்மா, நீங்க எங்களுக்கு எல்லாமே செய்றீங்கன்னே இருக்கட்டும். இப்போ எங்களுக்கு என்ன வேணுங்கிறத நாங்களே செஞ்சுக்கிறோமா. இல்லப்பா, அந்த இடம் மாமா, ஒரு தடவைக்கு 4 தடவை விசாரிச்சாச்சுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. மா, அந்த இடத்த நாங்க வாங்க தான் போறோம். எங்களுக்கு உதவிதான் பண்ணல. தயவு செஞ்சு ஆரம்பிக்கும் போதே தடங்களாச்சும் பண்ணாம இருங்களேன் ப்ளீஸ். மேகலா, வா போலாம். எப்படி பேசிட்டு போறாங்க பத்தியா சீதா? இவங்க நல்லா இருக்கிறத நாம தடுப்போமா? சரிங்க, நாம உள்ள போலாம் வாங்க.
வாங்க சார். நீங்க கேட்ட கேஷ் ரெடியா இருக்கு. இந்தாங்க. என்ன சார் யோசிக்கிறீங்க? சார் சொல்றீங்கன்னு தப்பா நினைக்காதீங்க. எனக்கு இன்னொரு 10 லட்ச ரூபாய் வேணும். அப்படியா? ஆமா சார். சரி சார், வெயிட் பண்ணுங்க, நான் பாக்குறேன். ஆ ஓகே சார். வாணி, ஐயோ நீ தானே பண்ணோம். குந்து அத்தை. குந்து கண்ணு, சொன்ன கேளு. கண்ணு, உனக்கு என்ன ஓணுமோ அத்தை என்னாண்ட சொல்லு, நான் செஞ்சு தரேன். அத்தை என்ன அத்தை? என்னால முடியற வரைக்கும் நான் செய்து தரேன் கண்ணு. நீ என் பாண்டிய சந்தோஷமா இருங்க. என்னால முடியாம பூச்சா எனக்கும் உன் மாமாவுக்கும் யாரு இருக்கிறாங்க? நீயும் பாண்டியன் தானே செஞ்சுக்கணும். கொஞ்சல் சா ரொம்ப தான் பண்றீங்க மாமியார் மருமகளும். வந்துட்டான் கண்ணு வைக்க. ஏய் சின்ன 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 இரியா, இன்னத்துக்கு இப்படி கூவிக்கினே வந்துனுக்குற? எங்க ஊர் சுத்திட்டு வர? வீட்ல இருந்த 1000 ரூபாய் துட்ட வேற காணோம். என்னவோ புள்ளிங்க ஃபங்க்ஷனுக்கு நான் அப்படியே கீச்சிடுவேன்னு சொல்லிட்டு வீராப்பா சொல்லின்னு போனியே, என்னத்த ஏற்பாடு பண்ணிக்கிற? என்னை பத்தி நீ தெரியாம பேசவே கூடாது. இந்தா பூ ஏதுப்பா இது? ஏதியா இம்மா துட்டு? அதெல்லாம் யாரும் பேசக்கூடாது. பணம் கொண்டாந்து தரேன்னு சொன்ன, தந்துட்டேன். இதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணும்னு மட்டும்தான் நம்ம யோசிக்கணும், சரியா? அது எப்படி இவ்ளோ பணம் திடீர்னு, அதுவும் இவ்ளோ சீக்கிரமா வந்திருக்கு? கேள்வி கேட்காம இருக்க முடியுமா மாமா? பா நம்ம வீட்ல 2 போலீஸ் இருக்குதுப்பா. சும்மா இருடா. யோ சொல்லியா, இந்த துட்டு எப்படி வந்துச்சு? தபர எதனா பிரச்சனை கிச்சனை பண்ணி வச்சிடாத. மாமா இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நம்ம கவுன்சிலர் தம்பி கிட்ட தான் வாங்கினேன். ஐயோ பா பா கெஜா கிட்டியா? யோ என்னையா பண்ணி தொலைச்சிக்கிற? நீ ஃபங்க்ஷனை நான் பாத்துக்கிறேன், நீ சொல்ல எனக்கு தெரியும். நீ ஏதோ ஏழை கூட பண்ணி வச்சிருப்பேன்னு. இந்தா தப்புடி, இத முதல்ல அவனாண்ட எடுத்து போய் குத்துட்டு வா. ஏய், போ. வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க சொல்ற? ஏதோ அவசரத்துக்கு வாங்கினேன், திருப்பி நான் கொடுக்க தானே போறேன். நீ தைரியமா இருச்சுன்னு. யோ அந்த ஆளாண்ட வட்டிக்கு வாங்கின அத்தனை பேரும் வட்டி குடுத்து காணாம போட்டாங்கய்யா. என்னது வட்டிக்கா? மாமா வட்டிக்கா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஷோ, ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்றீங்க? இதுக்கு தான் நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். விடுமலரு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். டேய் என்னத நான் பாத்துக்குவீங்க அப்பனும் புள்ளியா? ஏய் ஒரு நாளைக்கு வட்டி துட்டு குடுக்கலனா அவனுக்கு பொழுதே நம்ம வீட்டு வாசல்ல தான்டா விடியும். மலர் கண்ணு வேற இப்ப வீட்ல இருக்கிறாடா. யோ லூசு மாதிரி இப்படி பண்ணி தொலைச்சிட்டியே. டேய் பாறா டேய். மா சும்மா இருந்த மனுஷனை நீ தான் ஃபங்க்ஷன் பண்ண அத பண்ணு உசுப்பேத்தி விட்ட. அதான் இந்த ஆளு எதையும் யோசிக்காம வாங்கிட்டா போல. டேய் என்னடா பாண்டி? மா விடுமா, இன்னும் 3 மாசம் தான். இந்த மொத்த பணத்தையும் வட்டியோட திரும்ப குத்தலாமா? அப்படி சொல்றாம அவனை. இன்னும் அப்படி சொல்றான் மோவனே. சின்ன ஏதாவது வேலை செஞ்சு காசு கொண்டு வந்து குடுக்குறவனுக்கு நீ கண்ணாச்சிரு. கீச்ச சின்ன நீ தைரியமா இரு சின்ன. ஃபங்க்ஷனுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை மட்டும் நீ ஆர்டர் பண்ணு, நான் செஞ்சு முடிக்கிறேன். ஆனா அதானே பயமாகுது. அப்படியே மூஞ்சில குத்துறானா பாரு. பணத்தை திருப்பி கொடுக்க என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே. நீ எதுக்கு இப்ப டென்ஷன் ஆயினுக்குற? பிபி சுகர்லாம் வரணுமா உனக்கு? டேய் என்னடா அந்த ஆளு? நீ தான் நம்ம வீட்டு ராஜமாதா. ஆமா மோ உத்தர போடு, நாங்க பண்ணி முடிச்சிரோம். புரியுதா? டென்ஷன் ஆகாத, நீ போ போமா போ. மலரு இந்தா இத எடுத்து போய் சாமி படுத்தாண்ட வை, சரியா? சரி அப்புறம் வந்து பாத்து. என்னடி அப்பா ஐயோ. சொல்லிட்டியா சீதா? வர்றாங்களா? இல்லங்க, அவங்க 2 பேரும் ரூம்லயே இல்ல. வெளியே எங்கேயாச்சும் போயிருக்காங்களா? ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா என்ன? இல்லங்க.
ரவி, வெளியே போயிருந்தீங்களா? உமா எங்கப்பா? ரவி, அவ வரலப்பா, அவங்க அப்பா வீட்டில் இருக்கா. என்னடா சொல்ற? ஒரு வார்த்தை கூட சொல்லாம கிளம்பி போயிட்டாளா? அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அவங்க அப்பா பேசிட்டார்ல. நீங்க 2 பேரும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. நாங்க கேக்குறதுக்கும் நீ சொல்ற பதிலுக்கும் என்னப்பா சம்பந்தம்? எனக்கு மரியாதை இல்லாத வீட்ல அவளுக்கு எப்படி மரியாதை இருக்கும்? அதான் அவளை கொண்டு போய் உங்க வீட்டில் விட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? ஆமாம்மா, நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஸ்டெடி ஆகிற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும். ரவி, இதெல்லாம் நல்லா இல்ல. இந்த வீட்டில் மத்ததெல்லாம் கரெக்டா நடக்குதாப்பா? சரிப்பா, என்ன பண்ணணும்னு சொல்லு. உங்ககிட்ட லட்சம் தடவை சொல்லியாச்சுப்பா. இன்னும் மிச்ச மீதி மான மரியாதை ஏதாச்சும் இவனுக்கு இருக்கான்னு செக் பண்றீங்களா நீங்க 2 பேரும்? எங்க பிள்ளைங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத நாங்க பார்க்கணும். அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு எதுவுமே இல்ல. இந்த என்னது? முதல்ல அத கையில வாங்கு ரவி. உனக்கு தாண்டா. கேட்டுட்டே இருந்திய 10 லட்சம். ரவி சொன்னதும் சரிதான். நாம் அவனுக்கு எதுவுமே செஞ்சதே இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தாரு. டேய், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா உனக்கு என்ன தொழில் ஆரம்பிக்கணுமோ ஆரம்பிச்சுக்க. பா, என்ன 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய், நல்லா இருடா. நீ தொட்டதெல்லாம் சிறக்கணும், நல்லபடியா முன்னேறணும். எந்திரா. ரவி, என்னப்பா இது? நல்ல நேரம் கூடி வரும்போது இப்படி அழக்கூடாது. கண்ணத்தோட. டேய், முதல்ல போய் உமாவை கூட்டிட்டு வா. அவ அங்க இருக்கிறது உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் மரியாதையா இருக்காது. சரிப்பா, போ, போய் கூட்டிட்டு வா. மா, வரமா, உமாவை கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா, சரிடா, வரமா. சரிப்பா, உமா கூட்டிட்டு வரேன். வரமா. வாயெல்லாம் பல்லா இருக்கு. எங்க போறான் இப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு? மேகலா, இங்க வாமா. விஜய்க்கு பால் எடுக்க போறியா? ஆமா, போலாம்ல. இல்ல அந்த உரிமையும் இந்த வீட்ல எங்களுக்கு இல்லையா? உனக்கு இந்த வீட்ல எல்லா உரிமையும் இருக்கிறதுனாலதான் எங்க கிட்ட நீ இப்படி சண்டை போடுற. நான் யார்கிட்டயும் சண்டை போடலத்த. புதுசு புதுசா கிளப்பி விடாதீங்க. அப்படியெல்லாம் சண்டை போட தெரிஞ்சிருந்தா இந்த நிலைமையிலயா இருந்திருப்பேன்? இது வரைக்கும் என்ன நிலைமைன்னு நீ நினைச்சாலும் பரவாயில்லம்மா. நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் அப்படித்தான். என்ன 2 பேரும் ஜோடியா விபூதி அடிக்கிறாங்க? என்னவா இருக்கும்? மேகலா, முடிஞ்ச எதையும் யோசிக்காத. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்தாம்மா.
வாங்கிக்கோமா. என்னது இது? உங்க அம்மா சொன்ன நிலத்தை வாங்குறதுக்கான பணம். எங்களுக்கு எந்த பணமும் வேண்டாம். நாளைக்கு பேங்க்ல பணத்தை வாங்கி நாங்க அந்த நிலத்தை வாங்கிக்கிறோம். சரிம்மா, அது நாளைக்கு பாத்துக்கலாம். இப்போ மாமா குடுக்கறாங்கல்ல, வாங்கிக்கோ. வேண்டாம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கொடுங்க. இந்தா குடி. ஏய், கணக்கு எழுதிக்கிட்டு இருக்க. நானே 10 ரூபாய் காணும்னு டென்ஷன்ல இருக்கேன். என்னடி இது? மூஞ்சிக்கு நேரா வந்து நின்ற. எங்க அம்மா சொன்ன நிலத்தை வாங்க பணம். பணமா? பா பா ஏங்க ஏங்க என்ன ராஜா? அப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா. அதானே, எங்க ரோசம் வந்துருச்சோன்னு ஒரு செகண்ட் நான் தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு தெரியும் எப்படியும் நீங்க எங்களை அப்படியே விட்டுற மாட்டீங்கன்னு. எங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு நல்லா தெரியும்பா. மா, அப்பா கூட சேர்ந்து நில்லுங்கம்மா, நில்லுங்கம்மா. மேகலா வா, அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். இருந்தாலும் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த பணத்தை வாங்குறோமோன்னு கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. அவ்வளவு வருத்தமா இருந்தா திருப்பி கொடுங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய பணம் தானே. அப்பா, ரவிக்கு அவன் பங்க அவனுக்கு கொடுத்தாச்சுப்பா. அதான் அவன் அப்படி தலைக்கால் புரியாம ஓடுனானா? மேகலா, போமா, முதல்ல போய் நகையெல்லாம் எடுத்து போடு. ஏ போ பா. தேங்க்ஸ் பா. தேங்க்ஸ்மா. உமா, வர வர மாப்பிள்ளையோட நடவடிக்கை சரியே இல்லை. ரோஷெல்லாம் பட்டு உன்னை இங்க வந்து விட்டு போறாரு. ஆம்பா, அவரும் ரொம்ப நாளா பிசினஸ் பண்ணணும்னு எல்லார்கிட்டயும் ஹெல்ப் கேட்டாரு. அவரை மதிச்சு அவங்க வீட்லயும் பணம் கொடுக்கல. என்னையும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. யாரும் ஹெல்ப் பண்ணலனா இப்படிதான் நடந்துப்பாரு. அம்மாடி, இப்பவும் சொல்றேன், அவருக்கு பிசினஸ்லாம் செட் ஆகாது. மாப்பிள்ளைய நம்பி யாரும் பணமும் கொடுக்க மாட்டாங்க. அட, மாப்பிள்ளையே வந்துட்டாரு. இப்பதான் மாப்பிள்ளை உங்களுக்கு ரோஷலா வந்து உமாவை இங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள வந்துட்டீங்க. என்னாச்சு மாப்பிள்ளை உங்க ரோஷன்லாம்? மாப்பிள்ளை நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஏய் நில்றி. மாப்பிள்ளைக்கு காஃபி எல்லாம் வேணாம். நல்லா உப்பு போட்டு லெமன் சோடா கொண்டா. அத்தை, ஜூஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், நான் சாப்பிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ளை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. வெயில் காலம்ல உப்பு போட்டு லெமன் சோடா குடிச்சா உடம்புக்கு நல்லது. அப்பா, என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? உன்னை பிரிஞ்சு மாப்பிள்ளையால இருக்க முடியாது. மாப்பிள்ளைய நம்பி அவங்க அப்பா அம்மா பணம் கொடுக்க மாட்டாங்க. வெறும் ரோஷத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? அதான் வந்துட்டாரு மாப்பிள்ளை. இவ்வளவுதான் உங்க ரோஷமா? ஒரு 4-5 மணி நேரம் கூட தாங்காதா? உமா, அப்பா பிசினஸ் பண்றதுக்கு பணம் கொடுத்துட்டாரு. நிஜமா வாங்க? எவ்வளவு கொடுத்தாங்க? 50,000 இல்ல 1 லட்சமா? 10 லட்சம். மாப்பிள்ள, இது தெரிஞ்சிருந்தா
இன்னும் கொஞ்சம் முன்னாலேயே ஜெயிலுக்கு போயிருக்கலாம். அப்பா என்னம்மா, எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தானே சம்பந்தி பணத்தை கொடுத்தாரு. சரி மாப்பிள்ள, அவர் பணத்தை கொடுத்துட்டாரு. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது மாமா, அதை டேக் ஓவர் பண்ணலான்னு இருக்கேன். மாப்பிள்ள, சூப்பர் மார்க்கெட்லாம் வேணாம், உங்களுக்கு செட் ஆகாது. நான் சொல்றத கேளுங்க, கேட்டா உருப்படாம போயிடுவீங்க. என்ன பாக்குறீங்க? இந்த ஆள் பேச்ச மட்டும் கேட்டீங்கன்னா உருப்படாம தான் போவீங்க. இந்த ஆளுக்கு வாய் மட்டும் தான் வண்டலூர் வரைக்கும் கிளியும். நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்ல மட்டும் தான் தெரியும். ஆனா ஒன்னும் பண்ண தெரியாது. அர்ஜுன், உண்மைதான்க்கா சொல்றேன். நம்ம அப்பாக்கு வாய் மட்டும்தான். நாம நினைச்சதெல்லாம் ஒருத்தன் வார்த்தையா கொட்டுறான். இப்பதான் மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. என்ன மாமா பாக்குறீங்க? எல்லாத்தையும் இவர்கிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. கேட்டு வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுவாரு இவரு. சரியான ஃப்ராடு மாமா இவரு.